கார்த்திகேயாய வித்மகே சக்திகர்த்தாய தீமகி தன்னோ ஸ்கந்த பிரசோதயா. உன்னை ஒழிய ஒருவரையும் நம்புகிலேன், பின்னை ஒருவரை யான் பின் செல்கேன். பன்னிரிகை கோலப்பாவானோர் கொடிய வினை தீர்த்தருளும் வேலப்பா செந்தி வாழ்வே. என்று அந்த அழகனை வேண்டி என் அன்பான டான் டிவி நேயர்களே, ஓம் டிவி நேயர்களே, அந்த செல்வி வித்யாவின் கூட்டினாலே எனது இசை சொற்பொழிவுகள் அனைத்தும் இப்பொழுது கதையும் காணவும் என்ற தலைப்பிலே உங்களுக்கு வந்து கொண்டிருக்கின்றது. அதிலே இன்றைய தலைப்பாக செல்வ சந்நிதி தலைப்பு வரிசையாக யோசிச்சு பார்த்து கொள்ளுங்கள். செல்வ சந்நிதி, இது என்னடா இவர் செல்வ சந்நிதியை பற்றி கதையும் காணவும் சொல்ல போகிறாரே என்று சில பெரியார்கள் யோசிக்கலாம், சிந்திக்கலாம். ஏதோ சிறிய எனக்கு தெரிந்த வேலைக்கு ஏற்ற வீக்கம் என்று சொல்வார்கள். அந்த வகையிலே எனக்கு தெரிந்த வகையிலே சில பாடல்களையும் போட்டு இந்த காணத்தையும் போட்டு எனது சன்னதியான பற்றி நான் உங்களுக்கு சொல்ல ஆசைப்படுகிறேன். வருங்கால சந்ததிக்காக, பெரியவர்களுக்காக அல்ல. பெரியவர்கள் தெரிஞ்சு கொண்டால் சில வேளை உங்களுக்கு பழைய நினைவுகளை மீட்டுவதற்கு வாய்ப்பாக இருக்கும். ஆனால் என் வருங்கால சந்ததிக்கு இது ஒரு ஆவணமாக்க வேண்டிய தேவை அன்னைதாசன் என்ற வகையிலே எனக்கு உண்டு. அந்த வகையிலே நான் அவனோட இருந்து அவனுக்கு எனக்கு உயிர்ப்பிச்சு தந்தவர்களில் அவனும் ஒருவர் சன்னதியா. அந்த வகையிலே அவனை பற்றி சொல்ல வேண்டிய தேவை எனக்கு இருக்கிறது. அது எனது தலையாய கடனும் கூட. அந்த வகையிலே சந்நிதி என்றதை ஒரு சொல்ல பாருங்கள். சம் நிதி, அதாவது சம்மண்டது அருகிலே. அவன்கிட்ட போன உங்களோட செல்வம், செல்வம் சம்மண்டது செல்வம், சம் நிதி செல்வம். இப்போ செல்வம் உங்களோட அண்மையில வந்துடும். சம்மண்டது அண்மை, அது அதில் இருந்தால் சந்நிதி என்று சொல்லி வந்தது. உண்மையிலே சந்நிதி என்பது ஆலயங்களில் உள்ள கருவறையிலே உள்ள அந்த மூல ஸ்தானத்தை சொல்றது சந்நிதி. தெய்வ சன்னதிகள், செல்வ சந்நிதி என்று சொல்லி தெய்வ சன்னதிகள் எல்லாம் இப்போ நாங்கள் செல்வ சன்னதி என்று சொன்ன உடனே இந்த ஆற்றங்கரையான மட்டும்தான் நாங்கள் யோசிப்போம். அகில உலகத்திலும் அப்படித்தான். அகில உலகத்தில் இருக்கிற சைவர்கள் என்றால் என்ன, சைவத்தை அறிய ஆசைப்படுபவர்களாக இருந்தால் என்ன, செல்வ சன்னதி என்னுடனே சன்னதி என்னுடனே அது செல்வ சன்னதியை, அதாவது ஆற்றங்கரையானை, தொண்டமான ஆற்றங்கரையில் இருக்கிற அந்த வடமராட்சியில் இருக்கிற அந்த செல்வ சன்னதியானத்தான் தேவை. அப்போ அந்த சன்னதியில முருகன் வந்ததே ஒரு வரலாறு இருக்கு. அந்த வரலாறைத்தான் நான் உங்களுக்கு கதையும் காரணமாக இப்பொழுது தரப்போகிறேன். உண்மையில அங்க பாருங்கள், அவனை நாங்கள் இப்பொழுது வார்த்தையில சொல்கிறோம் என்றால் ஆற்றங்கரையான் என்று சொல்வோம், சன்னதியான் என்று சொல்லுவோம், சந்நிதி என்று சொல்வோம், கல்லோடை கந்தன் என்று சொல்வோம், அன்னதான கந்தன் என்று சொல்வோம். இவ்வளவு பெயர்களில் நாங்கள் இப்பொழுது இந்த சன்னதியானை அழைத்து கொண்டு வழிபட்டு கொண்டு இருக்கிறோம். அவனது ஆலய அமைப்பு, அவனுடைய ஆலய நடைமுறைகள் எல்லாம் நான் இப்பொழுது உங்களை சொல்லிக்கொண்டு வருவேன். அப்ப அவன் வந்த விதத்தை பற்றித்தான் முதல் சொல்ல போகிறேன். பாருங்கள், அவனுடைய பல செல்வங்கள் இருக்கின்றன. செல்வம் சொல்லிங்க, அருட்செல்வம், அடியார் செல்வம், அன்னதான செல்வம், அழகு செல்வம், இத்தனையும் ஒருங்காக நினைச்சதுதான், சேர்ந்ததுதான் இந்த செல்வ சன்னதி. அப்ப இந்த செல்வ சன்னதியாரை உருவாக்கினவர், வழிபட்டவர் ஒருவர் இருக்கிறார். அவரை பற்றிய வாழ்க்கை தொடர்போடு தான் இப்பொழுது நான் ஆரம்பமாக போகிறேன்.
பாருங்கள். தங்கத் தமிழர்கள் எங்கும் நிறைந்திடும் யாழ்குட நாட்டினிலே, தங்கத் தமிழர்கள் எங்கும் நிறைந்திடும் யாழ்குட நாட்டினிலே, எங்கள் யாழ்குட நாட்டினிலே இந்து கடற்கரை சூழும் எழில் மிகு வண்ணக்கிராமங்களும் அங்கே வண்ணக்கிராமங்களும், தென்கூடன் பனைகளும் ஓங்கி வளர்ந்தேடும் வடமராட்சி தன்னிலே, தென்கூடன் பனைகளும் ஓங்கி வளர்ந்தேடும் வடமராட்சி தன்னிலே, பொங்கிடும் அருள்மிகு ஆலயங்கள் இங்கே பொலிந்து விளங்கினவே, இங்கே பொலிந்து விளங்கினவே. பண்டைய தமிழரின் பண்பினை பின்பற்றும் பழங்குடி தமிழரென, இவர்கள் பழங்குடி தமிழரென இன்றைக்கும் போற்றிடும் வண்ணமாய் வாழ்பவர் வந்த மரபினிலே, அந்த மரபினர் வந்த வழியிலே. தொண்டை மாநாற்றங்கரையினில் வாழ்ந்த மருதரின் கதிர்காமல், தொண்டை மாநாற்றங்கரையினில் வாழ்ந்த மருதரின் கதிர்காமல், என்றைக்கும் கந்தனை இதயத்தில் ஏற்றியே இன்புற்றிருந்தனரே, அவர் இன்புற்றிருந்தனரே. உண்மையிலே அன்று வரக்கூடிய 200 வருடங்களுக்கு முன்னாக இந்த தொண்டைமானாற்றங்கரையிலே ஒரு பூவரச மரம் இருந்ததாம். அந்த பூவரச மரத்துக்கு அருகிலே இந்த மருதர் கதிர்காமர் என்ற மீன்பிடி தொழிலாளி, இங்கேதான் தொழிலின் மகத்துவத்தையும் போக்கிட்டலாம் பார்க்கலாம். எங்களிலே பலர் இந்த தொழிலை வைத்து தந்துதான் அவர்களை இடையும் போடுகிறார்கள். அப்போ தொழிலுக்கு ஏற்ற தர்மங்கள் அவர்களுக்கு இருக்கிறது, அவர்களும் சிறப்பானவர்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள். அப்போ அந்த எங்கட யாழ்ப்பாண கலாச்சாரம் ஒவ்வொரு தொழிலாளியையும் ஒவ்வொரு பேர் சொல்லி அழைப்பார்கள். அப்படி இவர் கரையோரத்திலேயே வாழ்ந்தபடியால் இவர் மீன்பிடி தொழிலையே இவற்றை சந்ததியெல்லாம் செய்து கொண்டு வந்தது. இவரும் மீன்பிடி தொழிலைத்தான் செய்தவர். ஆனால் இவர் மச்சம் சாப்பிடவில்லை. முருகன் மேலே பக்தி கொண்டு இப்போ எங்களுடைய தொழிலாளிகளை பல பேரை பார்த்தால் எல்லாரும் இங்கே பெருங்குடி மக்கள் இருக்கிறாங்க. எல்லா மக்களும் இங்கே குடிக்காதார்கள் இல்லை என்று சொல்கிற அளவுக்கு இருக்கிறேன். ஆனால் சீவல் தொழில் செய்கிற சிலர் குடிக்காமல் இருக்கிறத நான் அறிஞ்சனால் எனக்கு தெரியும். என்ற கிராமத்திலே இருக்கிறார்கள். நான் வாழ்ந்த வயாவளான் கிராமத்திலே சீவல் தொழிலாளிகள் இருக்கிறார்கள், இப்போ வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களில் சிலர், எல்லாரும் அல்ல, சிலர் தாங்கள் சீவுற கள்ள மதுவே அறிந்தது கிடையாது. எனக்கு வடிவாக தெரியும். எங்கடையாக்கள் எல்லாரும் போய் வடிவாக வாங்கி குடிப்போம். எல்லாரும் குடித்தவர்கள் குடித்து கொண்டிருக்கிறார்கள். அப்போ இப்படி செய்கிற தொழிலே சில சிறப்பான இயல்புகளை கொண்ட சிலர் இருக்கிறார்கள். அப்போ அவர்கள் கடவுள் மேல் பக்தி கொண்டது. இந்த மருதர் கதை கிராமர் என்ன செய்யணும்னால் முருகனையே தஞ்சம் என. அப்போ கதிராமத்திலே இருக்கிற முருகனை இங்கே இருந்து வழிபடுறதுக்கு சனம் பாத யாத்திரை. இப்பொழுதெல்லாம் நாங்கள் எல்லாம் போய் இப்போவும் பாத யாத்திரை சன்னதியிலே இந்த சன்னதியிலிருந்து செல்வச்சன்னதியிலிருந்து ஆரம்பமானது இப்போ போய்கொண்டிருக்குது. அது திருவிழாவுக்கு அங்கே தீர்த்தத்துக்கு போடுவார்கள். அங்கே இப்பொழுது உகந்த அளவுக்கு போய்விட்டார்கள். அப்போ இப்படியான அந்த மரபு அன்று தொடக்கம் கதிராமத்தான் மீது எங்களுடைய சைவர்களுக்கு, முருக பக்தர்களுக்கு ஈர்ப்பு இருந்தது. அதில் விசேடமாக ஈர்க்கப்பட்டவர் இந்த மருதர் கதிராமர். அவர் என்ன செய்தார், அங்கே போக வழி இல்லை, தான் என்ன செய்கிறதுன்னு போட்டு இங்கே ஒரு பூவரச மரத்துக்கு கீழே ஒரு வேலை வச்சு அவர் வழிபட்டு கொண்டு இருந்தார். அப்போ வழிபட்டு கொண்டு இருக்க
அவர் கேட்கிறார், ஐயா எனக்கு ஒன்றும் தெரியாது, நான் உன்னிட்ட வேற ஆசைப்படுகிறேன். அதாவது கராமத்துக்கு வருவதற்கு அந்த நேரத்தில் இப்படி வசதியில் ஒன்றும் இல்லை, நட போகணும், வழி தெரியாது, வழி ஒன்றும் தெரியாது. அப்போ அந்த நேரத்தில் அவர் பார்க்கிறார், கந்தனே உந்தன் காதில் காமத்தின் காட்சி காண கந்தனே உந்தன் கதிர் காமத்தின் காட்சி காண வந்தனை செய்து நாளும் வழிபடும் என்னை உந்தன் வந்தனை செய்து நாளும் வழிபடும் என்னை உந்தன் சன்னதி கோலங்காட்டி சரவண பவ என்றேத்த சன்னதி கோலம் காட்டி சரவண பவ என்றேத்த சென்னிமேற்கரங்குவித்தேன் சீக்கிரம் அருள்வாய் ஐயா சென்னிமேல் கரம் குவித்தேன் சீக்கிரம் அருள்வாய் ஐயா வழியொன்றும் தெரியவில்லை வழி துணை யாரும் இல்லை. ஐயா எனக்கு வழி ஒன்றும் தெரியாது, துணைக்கும் யாரும் இல்லை. வழி ஒன்றும் தெரியவில்லை வழி துணை யாரும் இல்லை விழித்திடும் எந்தன் முன்னே வேலுடன் வருவாயப்பா விழித்திடும் எந்தன் முன்னே வேலுடன் வருவாயப்பா வழி பல செய்துழலும் பாவியேன் என்னை உந்தல் வழி பல செய்துழலும் பாவியேன் என்னை உந்தன் பன்னிரு விழிகளாலே பார்த்தருள் செய்யும் அப்பா பன்னிரு விழிகளாலே பார்த்தருள் செய்யும் அப்பா முருகா கந்தா எனக்கு ஒன்றும் தெரியாது, நான் உன்னை வழிபட ஆசைப்பட்டுட்டேன், உனக்காக இங்கே ஒரு மரத்துக்கு கீழே உன்னை வேலுருவிலே வச்சு வழிபடுகிறேன். ஆனால் எனக்கு அங்கே உன்னிடம் வருவதற்கு ஆசையாக இருக்குது, எனக்கு வழியும் தெரியாது. அது மட்டுமில்லை, என்னை சொல்லிப்பட்டேன், என்ன பற்றி சொல்கிறேன், பழி பல செய்துடலும் பாவியேன். நான் நல்லவன் என்று சொல்ல வர இல்லை, நானோ பாவி. என்ன நீ எந்த வகையிலும் போகோய் எனக்கு வழி செய்யணும் என்று கேட்க அவன் வந்து அவரை என்ன செய்தான், ஒரு கிழவன் ரூபத்திலே வந்து கதிர்காமத்துக்கு அழைத்து சென்று அங்கே அந்த பூச முறைகளை எல்லாம் கற்பித்தார். இந்த பூச முறைகள் வாய்கட்டி பூசை செய்கிற காட்சியை இப்பொழுதும் நீங்கள் சன்னதியானிடம் வந்து பார்த்தீர்கள், அந்த வாய்கட்டி பூசை செய்கின்ற காட்சி இப்பொழுதும் அவற்ற மருதர் கராமற்ற வழி வந்தவர்கள் அந்த அயலில் இருக்கிறார்கள். அவர்கள் பூசகர்களாக இப்பொழுதும் தொடர்ந்த பணிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களது வழி வந்தவர்கள்லாம் இப்பொழுதும் அந்த பூச உரிமைக்குரியவர்களாக இருக்கிறார்கள். அவர்கள் மீன்பிடி தொழில் செய்வது கிடையாது. அவர்கள் இவர் முருகனுக்கென்றே உருவானவர்களாக இப்பொழுது அந்த கோவில் இருக்கிற கோலத்தை நீங்கள் பார்க்கிறீர்கள். ஆகவே இப்பொழுது கதிராமத்துக்கு கூட்டிக் கொண்டு போனவர் அங்கே நடக்கின்ற வழிபாட்டு முறைகளை எல்லாத்தையும் காட்டிவிட்டார். வந்தார் கதிர்காமர். வந்தவர் என்ன செய்தார், ஒரு அந்த பூவரச மரத்துக்கு கீழே ஒரு சிறிய வேலை வைத்து ஒரு சின்ன கொட்டில் போட்டு அதை வழிபட துவங்கிவிட்டார். அப்படி துவங்கினவர் அங்கே இப்பொழுது நீங்கள் பார்க்கிற கோலத்திலே இருக்கிற அந்த திருக்காட்சியை நீங்கள் இன்றைக்கு முருகன் ஆலயங்கள் பல வளர்ந்திருக்கின்றன, சன்னதியானம் வளர்ந்துட்டான். வளர்ந்து கொண்டிருக்கின்ற இந்த வேளையிலே அவனது பெருமைகளை என்னென்று சொல்லலாம். வேட்டுவனின் மகளை எங்கே விரும்பி வந்தானே, வேலன் வேடமிட்டு கள்ளன் போலே திருடி நின்றானே.
வேட்டுவனின் மகளை அங்கே விரும்பி வந்தானே, வேலன் வேடமிட்டு கள்ளன் போல திடீ நின்றானே. வேங்கை மரமாகி நின்று வேடன் முன்னாலே, வேலன் வீழாய்ப்பழி தன்னை அன்று தேடிக்கொண்டானே. வேங்கை மரம் ஆகி நின்று வேடன் முன்னாலே, வேலன் வீணாய்ப்பழி தன்னை அன்று தேடிக்கொண்டானே. வேட்டுவனின் மகளை அங்கே திரும்பி வந்தானே, வேலன் வேடமிட்டு கள்ளன் போல ஈடி நின்றானே. வேளமுகன் தன்னை கூவி கானகத்தில் அங்கே அவன் வேட்டி விச்சி வள்ளிதனை திருடியதுமேனோ. வேளமுகன் தன்னை கூவி கானகத்தில் அங்கே அவன் வேட்டு விச்சி தன்னை வேட்டு விச்சி வள்ளிதனை திருடியதுமேனோ. வரும் கிழவனாக வேடமிட்டு வெற்றுவில் அங்கே அந்த குறமகளை தீரியதும் வேடிக்கைதான் என்னே. வரும் கிழவனாக வேடமிட்டு வெற்றுவில் அங்கே அந்த கூறமகளை திருடியதும் வேடிக்கைதான் என்னே. பச்சை மஞ்சள் பவன் ஜோலிக்க அழகனாக நிற்பான் அந்த பழனி மலை மீதினிலே ஆண்டியாக நிற்பான். அன்பானவர்களே, அந்த வீரனின் பெருமைகளை பல்வேறு வகையாக பலரும் பாடியிருக்கிறார்கள். சிறியன் இந்த பாடலே அவன் திருடியதை பற்றி சொன்னேன். அவன் வள்ளியை திருடியது அந்த ஐம்புல வேடர்களை எங்களுக்கு உணர்த்துவதற்காக அவன் அந்த வேடு வீச்சியை திருடியதாக கந்தபுராணம் பேசும். உண்மையிலே பாருங்கள், அங்கே 5 முகம் தோன்றல் 6 முகம் தோன்றும், வெஞ்சமரில் அஞ்சலென வேல் தோன்றும். நெஞ்சில் ஒருகால் நினைக்கில் இருகாலும் தோன்றும், முருகா 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 என்று ஓதுவார் முன் என்று திருமுருகாற்றுப்படை பேசும். இப்படியாக இன்று நாங்கள் செல்வ சன்னதிக்கு வந்து இந்த முருகனை வழிபடுவதற்கு வேண்டிய பல வழிகளை தந்தவர் இந்த மனிதர் கருதா. இன்று நீங்கள் இந்த செல்வ சன்னதிக்கு வந்தீர்கள் சொன்னால் அங்கே பல்வேறு வகையான காட்சிகளை காணலாம். அவனது சூழலை பார்த்தீங்களா, ஆற்றங்கரை. இந்த ஆற்றங்கரை வள்ளியாரை அந்த தொண்டைமானாற்றோட சேர்த்தவன், அந்த கடலோட சேர்த்தவன் தொண்டைமான். அதனாலே தான் அந்த இடத்துக்கு பேர் தொண்டைமான் ஆறு என்று சொல்லி வந்தது. அந்த ஆற்றங்கரையிலே இவன் வீற்றிருக்கிறபடியால் இவன் ஆற்றங்கரையான் என்றும் அழைக்கப்படுகிறான். பெரியவர்களே, அவனது பெருமகள் நிறைய சொல்லிக் கொண்டே போகலாம். பாருங்க, இப்போ தொடரிலே வரும். அவன் ஒரு முறை இந்த சன்னதியானிடம் வருவதற்கு ஆசைப்பட்டு பட்டுக்கோட்டையிலிருந்து எனது நண்பரின் அப்பா பட்டுக்கோட்டையிலிருந்து வருவதற்கு ஆசைப்பட்டு கொண்டிருந்தார். ஆசைப்பட்டு கொண்டிருந்து கேட்க பட்டுக்கோட்டைன்னா பாருங்க, அந்த நாளையில மாட்டு வண்டியில தான் மாறேன். அப்போ மாட்டு வண்டியில வரைக்க இங்கே வெள்ள வெளி ஒன்று இருக்கு. இந்த வெள்ள வெளியில முனியப்பர் இருக்கு. பொல்லாத பயம். அந்த காலத்தில் போக்குவரத்து செய்கிறவர்கள் எல்லாம் அந்த வெள்ள வெளியில தங்கி அவரை கும்பிட்டு வழிபட்டு போட்டுத்தான் பிறகு இந்த சன்னதிக்கும் ஜால வருவின். இந்த ஆட்டை தாண்டி வரணும். அப்போ இந்த இப்படி இருக்க இந்த பட்டுக்கோட்டையில் நிற்பவர் இருக்கிறவர் தூரத்துக்கு வாரதுக்கு தனக்கு உண்மையை ஒரு வழியும் தெரியல, என்ன செய்து இருக்கிறதுன்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும். பட்டுக்கோட்டை அந்த பக்கங்களில் இந்த அந்த நாளிலும் அப்படித்தான் இருந்திருக்கிறார். உடனே நல்ல அந்த சவாரி மாடுகள் வளர்ப்பார்.
அப்போ ஒரு சவாரி மாடுகள் வச்சிருக்கிற அந்த அவர் ஒரு வண்டியில் எடுத்து முதல் முருகன்கிட்ட போகிறேன் நான் என்று சொல்லி ஆசைப்பட்டு கொண்டு இவர்கிட்ட போய் சொல்லியிருக்கிறார், வாங்கிங்களோ சில வியாபாரிகளோ நான் எல்லோ முருகன்கிட்ட போகிறேன். இவருக்கு என்ன செய்கிறோன்னு தெரியல. உண்மையில் பாருங்கோ, அந்த திருவருளின்ற அவர் என்னுடைய நண்பர் சொல்லுவார், என்னுடைய அப்பாவுக்கு முருகன் தானாக வந்து அழைத்தான். அப்போ இவருக்கு சொல்லி இவர் சென்னதிக்கு போகணுன்ட்டு ஆசைப்பட்டு கொண்டிருக்கிறார், போகிறதுக்கு வழி தெரியாமல் இருக்கிறார். அந்த சவாரி மாடு வச்சிருக்கிறவர் சொல்கிறார், நான் முருகன்கிட்ட இந்த மாவட்ட வண்டியில் முதல் முருகன்கிட்ட கொண்டு போக போகிறேன், நீ வருவீரோன்னு கேட்குறார். எப்படி இருக்கு பாருங்கள். அப்போ அந்த முருகன் வந்து முருகன்கிட்ட போகிறதுக்கும் ஒரு அழைப்பு இருக்கும். எத்தனையோ விதமாக நாங்கள் ஆலயங்களுக்கு செல்கிறோம். சிலர் இருந்தால் போல வருவார். இப்போ கதிராமத்து கூட சிறியன் போனது ஒரு பெரிய பாக்கியம். ஏறக்குறைய 3 தரம் போயிருக்கிறேன். அதெல்லாம் அந்த ஒரு பெரிய புகழாக உங்களுக்கு நான் சொல்லுவேன். அப்போ இப்படியாக முருகனிட செல்வதற்கு அந்த நாளே இப்போ எல்லாரும் வசதிகள் வந்து விட்டது, போக்குவரத்து கூடிட்டது, நினைச்சால் போகலாம். ஆனாலும் அவருக்கு அழைப்பு இருந்தால் தான் போகலாம். ஏனென்றால் இந்த இது வராது, இந்த என்ன சொல்கிறது, சில வேளையில் வீடுகளில் இடைஞ்சலாக இருக்கும். அப்போ அப்படியான நேரத்திலே முருகன் அழைத்தால், செல்லறையான அழைச்சா தான் அவரிடம் போகலாம் என்ற அந்த அசையாத நம்பிக்கை சிறியனுக்கு உண்டு. அதை உங்களுக்கும் சொல்லிக்கொண்டு தொடர்வேன் என்று சொல்லி அன்பு விட கொள்கிறேன். நன்றி. வாழ்க வளர்க.